Hello friends, இந்த வீடியோல நம்ம OpenCV யோட functionalities பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல OpenCV னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல அதோட அடிப்படையான ரொம்ப முக்கியமான functionalities என்னன்னு பார்க்க போறோம். Basic and important functionalities of OpenCV: reading an image. பொதுவா ஒரு பிக்சரை பார்த்தோம்னா நம்மளோட கண்ணு பார்க்குது அந்த பிக்சரை. அதுக்கப்புறம் அது மூளையில பதிவாகி பிக்சர்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம உணர்றோம். சிஸ்டம்ல ஒரு இமேஜ் வச்சிருக்கோம். அந்த இமேஜை எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் பை பிக்சலா ரீட் பண்ணும். ஒரு இமேஜ் நிறைய காம்பினேஷன்ல ஆர்ஜிபி வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூவை வச்சுதான் அந்த ஒரு பிக்சல் உருவாகுது. ஒரு இமேஜ்னா கலெக்ஷன் ஆஃப் பிக்சல். அந்த பிக்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி வேல்யூ, ரெட், கிரீன், ப்ளூ. இந்த ஆர் அப்படின்றது 0 to 255 உள்ள இருக்க வேல்யூல ஏதாவது ஒன்று வரும். ஜிலையும் 0 to 255 இருக்க வேல்யூ வரும். பிலையும் 0 to 255 வேல்யூக்குள்ள இருக்க ரேஞ்சுக்குள்ள இருக்க வேல்யூ வரும். இந்த காம்பினேஷன்ல வர வேல்யூ தான் நமக்கு கலர் பிக்மெண்டடா தெரியுது. அந்த பிக்சலோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இமேஜ்ல நிறைய கலர் காம்பினேஷன் வரும். அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்றாப்புல அந்த ஆர்ஜிபி வேல்யூ மாறுபடும். கம்ப்யூட்டர் ஒரு இமேஜை ரீட் பண்ணும்போது அந்த பிக்சல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேல்யூ தான். எக்ஸ்ட்ராக்டிங் த ஆர்ஜிபி வேல்யூ ஆஃப் அ பிக்சல். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்க கலர் வேல்யூவை ஃபெச் பண்ணோம்னா அது நமக்கு ஆர்ஜிபி வேல்யூவை நமக்கு கொடுக்கும். ROI ஆஃப் an image, ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, ஒரு இமேஜ் கேப்சர் பண்றோம், இல்லை ஒரு இமேஜ் இருக்குன்னா அதுல மெயின் பிக்சர் இல்லாம பேக்ரவுண்ட்ல நிறைய பிக்சர்ஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு மார்க்கெட்ல நின்று ஒரு பர்சன் ஒரு போட்டோ எடுக்கிறார். அப்ப அந்த மார்க்கெட்ல பின்னாடி வெண்டாஸ் இருப்பாங்க. அவங்க காய்கறி வச்சிருக்கலாம், அதே போல பழம் வச்சிருக்காங்க, சைக்கிள்ல போறவங்க, இவங்க எல்லாமே கேப்சர் ஆயிருப்பாங்க. ஸோ நமக்கு மெயின் பிக்சர் தான் வேணும்னா அதுதான் ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இல்ல பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த காய்கறி பழம் அதை கேப்சர் பண்ணணும்னா அது ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு இமேஜ்ல எந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எனக்கு தேவை அப்படின்னு பார்த்து நம்ம ஃபெச் பண்றது தான் ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது ரீசைசிங் அண்ட் ரொட்டேட்டிங் த இமேஜ். ரீசைசிங்னா அந்த சைஸ் சின்னதாகவோ இல்லை என்லார்ஜ் பண்ணியோ நம்ம அந்த இமேஜை மாற்றலாம். அதே போல 45 டிகிரி ஆங்கிள் ரொட்டேட் பண்றது, 80 டிகிரி ஆங்கிள் ரொட்டேட் பண்றது, ஆங்கிள் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். Draw a rectangle and display text. ஸோ நம்ம அந்த இமேஜ் மேல சில எழுத்துக்கள் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இதெல்லாம் தான் ரொம்ப அடிப்படையான முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் OpenCV. இதுக்கு நம்ம சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் OpenCVல நம்ம இமேஜ் ஹேண்டில் பண்ணும்போது சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த முக்கியமான பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா IM read. IM அப்படின்றது இமேஜை குறிக்கும். இமேஜ் ரீட், டு ரீட் an இமேஜ். நம்ம இந்த பிராக்கெட்குள்ள எந்த இடத்துல இமேஜ் இருக்கோ அந்த இமேஜோட நேமும் அதோட பாத்தும் தரணும். இப்போ கரண்ட் ஃபோல்டர்லயே இந்த ஃபைலும் இருக்கு, இமேஜும் இருக்குன்னா ஜஸ்ட் இமேஜோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். இல்லை வேற ஒரு இடத்துல இமேஜ் இருக்கு, ஃபைல் வேற இடத்துல இருக்குன்னா அந்த ஃபுல் பாத்தையும் நம்ம இந்த பிராக்கெட்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணணும். IM show, image show, to create a GUI window and display the image. இந்த இமேஜ் ஷோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பைத்தான்ல ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே அவுட்புட் எல்லாமே இன்டராக்டிவ் மோட்ல தான் நமக்கு காமிக்கும். இப்போ இது ஒரு இமேஜ் அப்படின்றதுனால ஒரு விண்டோ தனியா ஓப்பன் ஆகி அதுல டிஸ்பிளே பண்ண இமேஜ், அதுக்காக நம்ம IM show அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். வெயிட் ஃபங்க்ஷன், to hold the image on the screen until specified seconds. இவ்வளோ செகண்ட் மட்டும்தான் என்னோட இமேஜ் அப்பியர் ஆகணும் அப்படின்றத நம்ம இந்த ஃபங்க்ஷன் மூலமா நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இந்த வெயிட் பிராக்கெட் குள்ள 0 அப்படின்னு கொடுத்தோம்னா யூசரே க்ளோஸ் பண்ற வரைக்கும் அந்த இமேஜ் ரிமைன் ஆயிருக்கும். இல்ல நான் 20 கொடுத்தேன்னா 20 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் எனக்கு அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் போயிடும். இதுக்கு தான் இந்த வெயிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். வெயிட் கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்கலன்னா ஜஸ்ட் அப்பியர் ஆகி இமீடியட்டா க்ளோஸ் ஆயிடும். Destroy all windows to delete image window from memory. இது எதுக்குன்னா நம்ம ஒரு இமேஜை ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மெமரியில ஸ்பேஸ் அலோகேட் ஆகி அது ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவன் தோ நீங்க அந்த இமேஜை க்ளோஸ் பண்ணாலுமே அந்த ஸ்டோர் பண்ண மெமரி ஆக்குபைடாகவே இருக்கும். இந்த டெஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது மெமரியில இருந்த இமேஜும் டெலிட் ஆகிட்டு அந்த ஸ்பேஸ் ஃப்ரீ ஆயிடும். ஸோ தட் நம்ம எஃபிஷியண்டா மெமரியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டெஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அதோட எக்ஸாம்பிளை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.